இந்த வீடியோவில் நம்ம ஆலோ பராத்தா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். சாஃப்டான ஆலோ பராத்தா செய்வது எப்படின்றத பற்றி பார்க்கலாம். நம்ம அதுக்கு நான் இங்கே 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதாவது 250 கிராம் கோதுமை மாவு 1 கப் அளவு எடுத்துக்கோங்க. ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. அதில் அது கூட தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊற்றிக்குங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்குங்க. கலந்த பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாம். எப்பவுமே நம்ம சப்பாத்தி மாவுக்கு பிசைவோம்ல, அதே மாதிரி தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக பிசைஞ்சுக்குங்க. வெது வெதுப்பான தண்ணி ஊற்றிக்குங்க. அப்போ தான் நமக்கு சாஃப்டான சப்பாத்தி கிடைக்கும். நம்ம நல்லா குழன்னு இது மாதிரி வர மாதிரி பிசைஞ்சுக்குங்க. இப்போ ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா பிசைஞ்சு விட்டுக்குங்க. இப்போது அது நல்லா நம்ம ஊறட்டும். அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம அதுக்குள்ளேயே மசாலாவை தயாரிச்சுக்கலாம். பாருங்க, ஒரு அரை மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக வந்திருக்குன்ட்டு. இப்போ நான் உருளைக்கிழங்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இந்த உருளைக்கிழங்குல ஒரு 4 உருளைக்கிழங்கு நல்லா வேக வச்சு மசிஞ்சு எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கோங்க. சீரகப்பொடி 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கோங்க. பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க. மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. கரம் மசாலா 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது எல்லாத்தையும் நம்ம பிசைஞ்சுக்கலாம். இதை தான் நம்ம உள்ளே வைக்க போகிற ஸ்டஃப்பு. இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது மாதிரி நல்லா பிசைஞ்சுக்குங்க. இப்போது நம்ம கோதுமை மாவு பிசைஞ்சு வச்சுருக்கோம், அதை எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய உருண்டையாக நல்லா எடுத்துக்கோங்க. இதை நம்ம நல்லா சப்பாத்திக்கு எப்படி பெரட்டுவோமோ அதே மாதிரி பெரட்டி தட்டிக்கலாம். கொஞ்சம் நல்லா மெலிசாக தட்டிக்குங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஸ்டஃப் எடுத்து அது உள்ளே வச்சு நல்லா 4 பக்கமும் சுற்றி மடிச்சுக்கலாம். இது மாதிரி மடித்து எடுத்துக்கோங்க. இப்போ இது ரவுண்ட் ஷேப் ஆக்கிட்டு திருப்பி உருட்டி எடுத்துக்கலாம். இன்னொரு வாட்டி நல்லா உருட்டிக்குங்க. இது மாதிரி சுற்றி உருட்டி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு தவாவில் சூடு பண்ணி வச்சுக்கோங்க. அதில் இதை எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு பக்கம் நல்லா சூடு ஏறின பிறகு திருப்பி போடுங்க. அதை இப்போது 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்து மேலே நல்லா நம்ம தடவி விட்டுறலாம். திருப்பி போட்டுக்கோங்க. நல்லா 2 பக்கமும் சிவந்து வர மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. இதில் 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி மேலே தடவிக்குங்க. திருப்பி போட்டுட்டு பாருங்கள், ஒரு பக்கம் நல்லா சிவந்து வந்துடுச்சு. அதே மாதிரி திருப்பி போட்டு அந்த பக்கமும் சிவந்து வரட்டும். இதே மாதிரி ரெண்டு பக்கமும் சிவந்து வந்துருச்சு. நம்ம ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். நான் பிச்சு காட்டுறேன் பாருங்கள், எவ்வளோ அழகாக உள்ள ஸ்டஃப் உள்ளே போயிட்டு சப்பாத்தி எவ்வளோ நல்லா வந்திருக்குன்னு பாருங்கள். அது பாருங்கள், ஆலோ பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.